காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை உடம்புல, எப்படி ஆபரேஷனை தாங்குவாரு? ஒன்னும் இல்ல நிலா, அவர் நல்லா ஆயிடுவாரு, நீ அழாத. வெண்ணிலா அழுகாத பிள்ளை, உங்க அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது, சரியா போயிடும். எனக்குன்னு இருக்கிறது எங்க அப்பா மட்டும்தான் மைனி. இப்ப அவரும் இல்லைன்னா நான் என்ன செய்வேன்? வெண்ணிலா நாங்கெல்லாம் இருக்கோம்தா, உனக்கு அழுகாத என்ன, அப்படியெல்லாம் உன்னைய விட்டுற மாட்டோம். மாமா டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? இல்ல ப்ரோ, இன்னும் ஒன்னும் சொல்லல. வெண்ணிலா தைரியமா இருங்கம்மா, அழாதீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. பயப்படாதீங்கம்மா, அப்பாவுக்கு ஒன்னும் ஆகாது. அழறத விட்டுட்டு அப்பாவுக்காக ப்ரே பண்ணுங்க. மேம், அவருக்கு இப்ப எப்படி இருக்கு? மேம் எங்க அப்பாவுக்கு என்னாச்சு, இப்ப எப்படி இருக்காங்க? சார் அவங்களுக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. 2 கால்லையும் நல்லா அடிபட்டிருக்கு, எலும்பெல்லாம் நிறைய நொறுங்கி இருக்கு. ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், ஆனால் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவரால் நடக்க முடியாது. மற்றபடி பயப்படுறதுக்கு வேற ஒன்றும் இல்லை. எங்க அப்பாவை நான் போய் பார்க்கலாமா? யாராவது ஒரு 2 பேர் மட்டும் போய் சத்தம் இல்லாம பார்த்துட்டு வாங்க. 2 நிமிஷத்துக்கு மேல அங்க இருக்கக்கூடாது, உடனே வந்துருங்க. மேம் வேற எதுவும்? இல்ல இல்ல, வேற எதுவும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, உள்ளதைத்தான் சொன்னேன். மலர்விழி எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேம். சரி பாருங்க. தேங்க்யூ மேம். ம். அக்கா என்னக்கா? என்னமோடா இப்படி வரிசையா வந்துகிட்டே இருக்கு ஒண்ணுன்னா. இந்த மனுஷனுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இப்படி ஒரு கஷ்டம் தேவையில்லை. சரி, சமாளிச்சு தானே ஆகணும், பாப்போம். ஏன் வீரா? என்ன? இந்த ஆக்சிடென்ட் பண்ண லாரி அவரு ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆயிட்டாராம்னே. இப்ப தப்பு யார் மேலேயும் இல்ல. இவர் கூட்டத்துல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது கூட்டத்துல இடிபட்டு கீழே விழுந்துட்டாரு. அந்த நேரம் அந்த லோடு லாரி கிராஸ் ஆகும்போது இவர் மேல ஏத்திருச்சு. 11-12 மணிக்கு பூ மார்க்கெட் எவ்வளவு கூட்டமா இருக்கும்னு உங்களுக்கு தெரியாதானே? என்னமோ அவருக்கு நேரம் சரியில்லை போல. தம்பி என்னடா பாத்தீங்களா? பார்த்தோம் ப்ரோ, மயக்கத்துல இருக்காரு. வெண்ணிலா போதுமா, அழாதீங்க. அதான் டாக்டர் ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. நடக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல மாமா. கொஞ்ச நாளைக்கு தானம்மா, உடஞ்சு போன எலும்பெல்லாம் ஜாயிண்ட் ஆகுற வரைக்கும் தானே. அது வரைக்கும் அவர் ரெஸ்ட்ல இருக்கட்டுமே. வேலை வேலைன்னு அங்க இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டே இருப்பாரு. இப்ப கொஞ்ச நாள் ரெஸ்ட்ல இருக்க போறாரு, அவ்வளவுதான். தைரியமா இருக்கணுமா, நம்ம எல்லாம் இருக்கோம்ல, அப்பாவை நல்லா பாத்துக்கலாம் என்ன? சரி தம்பி கூட்டிட்டு போய் ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுறான். பேபி வா போலாம். எனக்கு ஒண்ணும் வேண்டாம், நான் இங்கேயே இருக்கேன். நீ ஒன்னும் சாப்பிட வேண்டாம் நிலா, ஏதாவது குடிச்சிட்டு வரலாம் வா. நீ அங்க இருந்து ரொம்ப டென்ஷனா வந்திருப்பேல, ஏதாவது குடிச்சா கொஞ்சம் டென்ஷன் குறையும், வா போலாம். அப்பா அவர் ஐசியூல தானமா இருக்காரு, அதெல்லாம் பாத்துக்குவாங்க, வா. வெண்ணிலா தைரியமா இருங்க, அழாதீங்க. எங்க அப்பா பாவம்க்கா, ஏற்கனவே ரொம்ப வயசாயிடுச்சு, வேற உடம்புல பிரஷர் வேற இருக்கு. இப்ப இந்த இதெல்லாம் எப்படி தாங்குவாருன்னே தெரியல. பிரஷர் இருந்தா அவங்க கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க வெண்ணிலா. சுகர் இருந்தா தான் ரொம்ப பிரச்சனை. உங்க அப்பாவுக்கு அது இல்ல. இல்ல அப்படின்னு பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, சீக்கிரமாவே சரியாயிடுவாரு. நீங்க தைரியமா இருந்தா தானே உங்க அப்பாவும் தைரியமா இருப்பாரு. நீங்க அப்படி அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா அவர் கண்ணு முழிக்கவுமே முதல்ல உங்களை நினைச்சுதான் கஷ்டப்படுவாரு. அப்ப அவருக்கு அது குணமாகறதுக்கு கொஞ்சம் தடையா தான் இருக்கும். நீங்க தைரியமா இருந்தீங்கன்னா உங்களுக்காக அவரும் தைரியமா இருப்பாரு. அப்ப சீக்கிரமா குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாமி கும்பிடுங்க, தைரியமா இருங்க, அழுகாதீங்க. முதல்ல அழுகையை நிறுத்துங்க, கண்ணை தொடங்க. சரி போங்க, போய் ஏதாவது சாப்பிட்டு வாங்க. சரிங்கக்கா. நீங்க அவங்க 2 பேரையும் நல்லா பாத்துக்கோங்க. ஓகே தேங்க் யூ. அவங்கள கூட்டிட்டு போங்க. வா பேபி. டீச்சர் கிளம்பலாமா, நேரம் ஆயிடுச்சு. சரி போவோம். எங்க நான் போயிட்டு வரட்டுமா? அவங்கள பாத்துக்கோங்க. ஆட்டும் போயிட்டு வாங்க. கிளாஸ் இருக்கு, பர்மிஷன் போட்டுட்டு வந்தோம். இல்லாட்டி கொஞ்ச நேரம் இருப்பேன். நான் சாயங்காலம் வர்றேன், இல்லாட்டி நாளைக்கு வர்றேன். இருக்கட்டும் இருக்கட்டும், பரவாயில்ல, முடிஞ்சப்ப வாங்க. சரி பாத்துக்கோங்க, நான் கிளம்புறேன். சார் போலாம். அக்கா வெண்ணிலாவை பாத்துக்கோ, எதுனாலும் உடனே கால் பண்ணு. வீரா கபாலி ரொம்ப தேங்க்ஸ்டா. இருக்கட்டும்னே. நீங்க மட்டும் சரியான நேரத்துல ஹெல்ப் பண்ணலனா இனி நமக்குள்ள என்னென்ன இருக்கு? சரி நீங்க வேலையை பாக்குறதுன்னா பாருங்க. அண்ணாத்த, எனக்கெல்லாம் என் டியூட் கூட இருக்கிறத தவிர வேற எந்த வேலையும் கிடையாது. நான் இங்க இருக்கேன் அண்ணாத்த, நீ போய் வேலையை பாரு.
சரி பாருங்கடா. டீச்சர் போலாம். ம் போலாம். அக்கா பாத்துக்கோ. ம் சரிடா. பேபி குடி, கையிலேயே வச்சிட்டு இருக்க. ம் நிலா, ம் நிலா, இங்க பாரு. பயப்படாத, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது. ம் ஏன் பேபி, அங்க வச்சு எனக்கு எங்க அப்பாவை விட்டா யாருமே இல்லைன்னு சொன்ன. உண்மையை தானே சொன்னேன். பேபி உனக்கு நான் இல்லையா? நம்ம ஃபேமிலி இல்லையா? யார் இருந்தாலும் எனக்கு எங்க அப்பா மாதிரி வருமா? ஆனா எங்க அப்பாவை விட நான் உங்களை தான் பெருசா நினைச்சேன். ஆனா நீங்க என்ன ஒரு தூசியா கூட மதிச்சதில்ல. அப்படி இருந்தும் உங்க மேல நான் வச்ச பாசம் கொஞ்சமும் குறைஞ்சதில்ல. ஆனா இப்ப தோணுது நான் எங்க அப்பாவுக்கு நல்ல பிள்ளையாவே இருந்திருக்கலாமோன்னு. அப்படியெல்லாம் இல்ல பேபி. சரி விடுங்க. பேபி நீ சொல்ற மாதிரி நான் என்னைக்குமே உன்னை நினைச்சதில்ல பேபி. இருக்கட்டும் முத்து, விடுங்க. பேபி ஐம் சாரி பேபி, உன்னை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேனா? நீங்க ஆரம்பத்துல இருந்து என்னை எவ்வளவு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசியிருக்கீங்க முத்து. நான் என்னைக்காவது எதையாவது பெருசா எடுத்திருக்கேனா? ஆனா நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேங்கிறதுக்காக அதை நீங்க மாமா கிட்ட எல்லாம் சொல்லி அழுது அவர் என்ன என்ன நினைச்சிருப்பாரு? நீங்க எவ்வளவோ பேசியிருக்கீங்க. ஆனா ஒரு தடவை கூட என்கிட்ட சாரி கேட்டதே இல்ல அதுக்கு. ஆனா நான் ஒரே ஒரு வார்த்தை தான் பேசினேன். அதுக்கு எத்தனை தடவை சாரி கேட்டேன். என்கிட்ட நீங்க பதிலுக்கு ஒரு வார்த்தையாவது பேசுனீங்களா? உங்க காடை கொடுத்து எவ்வளவு பணம் வேணாலும் எடுத்துக்கோன்னு சொல்றீங்க. அதுக்கு பதில் ஒரு சிரிப்பு சிரிச்சு என்னை போயிட்டு வான்னு சொல்லி இருந்தா நான் எவ்வளவு சந்தோஷமா போயிருந்திருப்பேன். நான் தெரியாம பேசிட்டு என்ன மன்னிச்சிருங்கன்னு அத்தனை தடவை சொல்லியும் நீங்க ஒருக்கு கூட இறங்கி வரல. திரும்ப திரும்ப உங்க தயவுலையே இருக்கிறாப்லதான் இருக்கு எனக்கு. ஆனா எல்லாமே ஏன் தப்புதான். நான் பாட்டுக்கு செவனேன்னு லைப்ரரியில வேலை பார்த்தோமா, வீட்லயே வேலை பார்த்தோமா, எங்க அப்பா கூட இருந்திருக்கணும். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட சொல்லி கெஞ்சினே நான் பண்ண பெரிய தப்பு. ஏற்கனவே எங்க அப்பாவுக்கு என்னால ரொம்ப மன கஷ்டம், அவமானம். இப்ப இதுவும் சேர்ந்துக்கிடுச்சு. என்னால எல்லாருக்குமே கஷ்டம்தான். நான் எங்க அப்பா பார்த்த மாப்பிள்ளையாவது கட்டி இருந்திருக்கணும். அட்லீஸ்ட் அவருக்காவது நல்ல பிள்ளையா இருந்திருப்பேன். இப்ப யாருக்குமே நல்ல பிள்ளையா இருக்க முடியாம போயிடுச்சு. தேவையில்லாத விஷயத்துக்கு பிடிவாதம் பிடிச்சு எங்க அப்பாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். மாமா என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட நீங்க புரிஞ்சுக்கல. அப்போ என் காதல்ல நான் தோத்துதான் போயிட்டேன் போல. எங்க அப்பாவுக்கும் நல்ல பிள்ளையா இருக்க முடியல. எனக்கு மேல லாயக்கில்ல. பேபி அழாத பேபி. நான் உங்க மேல பாசம் வச்சதை தவிர வேற எந்த தப்புமே பண்ணல முத்து. உங்க மேல நான் வச்ச பாசத்தை எங்க அப்பா மேலையாவது வச்சிருந்திருக்கணும். இப்ப அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா கூட நான் நிம்மதியா இருப்பேன். இப்ப மட்டும் அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அந்த குற்ற உணர்ச்சியிலேயே நான் செத்து போயிருவேன். பேபி அழாத பேபி. பேபி இங்க பாரு, நீ என்னை பத்தி அப்படி பேசுனதுக்கு நான் உன்கிட்ட கோச்சுக்கிட்டேன்னு நீ நினைக்கிறியா? அதுதானே உண்மை. நோ பேபி, நீ என்னை பார்த்து சொன்ன அந்த வார்த்தை ஹார்ஷா இருந்தாலும் அது உண்மைதானே. ஆனாலும் அது எனக்கு ரொம்ப வலிச்சது பேபி. அதான் உன் முகத்தை என்னால பார்க்க முடியல. அதான் விலகி விலகி போனேன். ஆனா உன் மேல கோபம் இல்ல. விக்கி உன்கிட்ட சொன்ன மாதிரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல. ஆனா கொண்டு வந்து என் வீட்டுல வச்சுக்கணும்னு நினைச்சேன் பாத்தியா. ஆனா நீ சொன்ன மாதிரி உன்னை அப்பப்ப யூஸ் பண்ணிக்கணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு சத்தியமா இல்ல பேபி. நீ என் கூடவே இருக்கணும், உன்னை என் கூடவே வச்சுக்கணுங்கிற நினைப்பு தான் எனக்கு இருந்தது. மத்தபடி நீ சொன்ன மாதிரி எல்லாம் இல்ல. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் எனக்கு பயம், தயக்கம். ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்கிட்ட நான் ரொம்ப உரிமை எடுத்துக்குவேன். அப்புறம் உன்னை எவ்வளவுலாம் கஷ்டப்படுத்துவேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அது உனக்கு புரியவே புரியாது நான் எத்தனை தடவை சொன்னாலும். அதனாலதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்காம இருந்தேன். ஆனா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் எனக்கு புரியுது. அந்த மாதிரி ஒரு வார்த்தையை நீ சொல்லி நான் கேட்டப்போவே எனக்கு நான் பண்ண தப்பெல்லாம் புரிஞ்சிருச்சு பேபி. ஐம் சோ சாரி. நான் உன்கிட்ட இனிமே பேச மாட்டேன்னு சொன்னது ஓ நல்லதுக்கு தான். நீ நல்லா படிக்கணுங்கிறதுக்காக தான். மற்றபடி உன்னை என்கிட்ட இருந்து விலக்கி வைக்கணுங்கிறதுக்காக எல்லாம் இல்ல. என்ன மன்னிச்சிரு பேபி. நான் உன்கிட்ட என்னோட கார்டு கொடுத்து பணம் எடுத்துக்கிட்ட சொன்னது என்கிட்ட பணம் இருக்குன்னு உனக்கு காட்டுறதுக்கு இல்ல. நீ இவ்வளவு நாள் வசதி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. இனிமேலாவது உனக்கு எல்லாம் கிடைக்கணும், நீ தேவைப்பட்டதெல்லாம் வாங்கிக்கணுங்கிறதுக்காக தான் கொடுத்தேன். மற்றபடி உன்கிட்ட ஒன்னும் இல்லைன்னா நான் சொல்லி காமிக்கிறதுக்காக கொடுக்கல பேபி. இனிமேல் நான் எந்த விதத்துலயும் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் பேபி. என்ன நம்பு ப்ளீஸ் பேபி, ப்ளீஸ்.
ப்ளீஸ் பேபி, ப்ளீஸ் பேபி. ஆ ஆ காவேரியா கானல் நீரா பெண்மை என்ன உண்மை முள்வேலியா முல்லை பூவா சொல்லு கொஞ்சம் ஏறு அம்மாடியோ நீதான் இன்னும் சிறு பிள்ளை தாங்காதம்மா நெஞ்சம் நீயும் சொன்ன சொல்லை உண்டேனே நீதானே சொல்லி வைத்தாய் முல்லை டீச்சர் சார், இருங்க டீச்சர், எங்க போறீங்க? ஏதாவது கேப்ல போலாம். இந்த ஒரு 2 தெரு இருக்கு, இதுக்கு எதுக்கு சார் வண்டியெல்லாம்? 2 தெரு தான், ஆனா வெயில் பாத்தீங்களா? எப்படி நடப்பீங்க வெறும் காலோட? இருங்க, ஏதாவது வண்டி வருதான்னு பார்க்கலாம். டீச்சர், ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கீங்க? அதான் டாக்டர் அவங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் ஏன்? ஆமா சார், அந்த கவலை அங்க வரைக்கும் இருந்தது. இப்ப இப்ப சாயங்காலம் நான் வீட்டுக்கு போனா எங்க அக்காவை என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க அக்காவுக்கும் எங்க அக்கா மாமாவுக்கும் கொஞ்சம் பிரச்சனை. அதுல எங்க அக்கா மாமா யாருக்கிட்டையும் சொல்லாம டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டாரு, ஏதோ நார்த் மெட்ராஸ் பக்கமா. ஓ, இப்படி ஒண்ணுமே சொல்லாம போயிட்டாரு. மொபைல் போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாருன்னா அக்கா எப்படி அவர் கூட பேசுவா? எங்க அக்கா மேலதான் எல்லா தப்பும் இருக்கு. ஆனாலும் ஒரு சந்தர்ப்பத்துல அவளையும் புரிஞ்சுக்கிட்டு அவரையும் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் மனசு மாறினான்னா அதை எப்படி அவருக்கு தெரிவிக்கிறது? இப்படி மொபைல் போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்க போறோம்னு கூட சொல்லாம போயிட்டாருன்னா எப்படி? அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதான் எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. உங்க வீட்ல பெரியவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல டீச்சர், அப்புறம் நீங்க எதுக்கு அதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? இல்ல, அவங்களோட ஜெனரேஷன்லயே இருக்காங்க. எங்க வீட்டு பொண்ணுங்கிறதுனால எங்க அக்கா பண்ற தப்பு எதுவும் அவங்களுக்கு பெருசா தெரிய மாட்டேங்குது. அடுத்தவங்க பண்ற தப்பத்தான் ரொம்ப பெருசா யோசிச்சு பாக்குறாங்க. ஓ, இப்போ நான்னா எங்க அக்காவுக்கும் எனக்கும் கொஞ்சம் தான் வயசு வித்தியாசம். நான் ஏதாவது சொன்னா அவ கொஞ்சம் டக்குன்னு புரிஞ்சுப்பா. அதே மாதிரி அவளுக்கு ஏதாவது வருத்தம், சந்தோஷம், கோபம் எதுனாலும் என்கிட்ட டக்குன்னு காட்டிடலாம். பாத்தீங்களா, அதுதான் அவளுக்கு நான் சொன்னா கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் என்ன சொல்றதுன்னு தெரியாம நானும் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது யோசனை தோணுச்சுன்னா சொல்லுங்க சார். நான் சொன்னா அது சரியா வருமா? நீங்க சொல்லுங்க சார், சரியா வருதா இல்லையான்னு நான் பாக்குறேன். அப்படியா? அப்படின்னா நீங்க உங்க அக்கா மாமாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எங்க அக்கா சொல்லிதான் எனக்கே அவரை பத்தி தெரியும். ஆனா எனக்கு தெரிஞ்ச அளவுல அவரு அந்த அளவுக்கு பொறுப்பு இல்லாம இருக்கிறவர் கிடையாது. ஆனாலும் இப்போ அட்ரஸ் எதுவுமே கொடுக்காம போயிருக்காரு, போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காருன்னா என்னன்னு எனக்கும் யோசனையா இருக்கு. அப்படி நீங்க அவரை ரொம்ப நம்புறீங்கன்னா அவர் உங்க நம்பிக்கையை காப்பாத்தாமல இருப்பாரு. என்ன சார் சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா புரியும். டீச்சர், ஸ்கூல் வந்துருச்சு, இறங்கலாமா? மலரு, அவர் போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல மலரு. அதைத்தான்க்கா நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மாமா அப்படியெல்லாம் பொறுப்பு இல்லாம நம்பரை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போற ஆள் கிடையாதுல்ல. அட்ரஸும் கொடுக்காம போயிருக்காருன்னா சரி, இப்ப எதுக்கு திடீர்னு உனக்கு மாமா மேல பாசம் வந்தது? நேத்து வெற்றி என்னோட பொருள் எல்லாம் கொடுத்துட்டு அவர் கிளம்பிட்டார்ல, நான் அவரை தேடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். அங்க ஒரு சார் இருப்பாரு, அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அம்மா வெற்றிக்கு ஒரு பொண்ணு கூட பழக்கம் இருக்குன்னு சொன்னதில்ல, அந்த பொண்ணு அங்க வந்துச்சு. அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சா மலரு. கேஸ் விஷயமா தான் ஓயாம வெற்றிக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்கு. அட அறிவு கட்ட அக்கா, இதைத்தானே அன்னைக்கு அவர் சொன்னாரு. கேஸ் விஷயமா ஒரு நாளைக்கு நான் எத்தனை பேர்கிட்ட பேச வேண்டியதா இருக்கும், அப்ப பாக்குற பொம்பளைங்க கிட்ட பேசுற பொம்பளைங்க கிட்ட எல்லாம் எனக்கு பழக்கம் இருக்குன்னு அர்த்தமானு கேட்டார்ல. அப்புறம் அன்னைக்கு அம்மா சூப்பர் மார்க்கெட்ல அவர் அந்த பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருந்தாருன்னு சொன்னதுல, ஐ லவ் யூன்னுலாம் சொல்லி, அது என்கிட்ட தான் மலரு. நானும் அவரும் தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அவர் காதுல ஏர்பாட் மாட்டிட்டு பேசிட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நாசமா போச்சு.
இப்படி ஒண்ணும் இல்லாத பிரச்சனைக்கா இப்படி அவர் மனசை காயப்படுத்தி ஊரை விட்டு அனுப்பிட்டீங்க? நான் என்ன மலரு செய்வேன்? என்னம்மா பண்ணு, இப்ப அழுது என்ன செய்ய? அவர் தான் அன்னைக்கு அத்தனை தடவை சொன்னார்ல நான் எந்த தப்பு பண்ணலன்னு. ஒரு வார்த்தை நம்பினியா? தப்பு தான் மலரு. இப்ப நான் அவர்கிட்ட எப்படி பேசுறது, அவரை எப்படி பாக்குறதுன்னே எனக்கு தெரியல. போய் அவைய அம்மா கிட்ட கேளு, என்கிட்ட வந்து ஏன் கேக்குற? மலரு, என்னை வையாத மலரு. அம்மா வந்து சொன்னதும் நான் நம்பிட்டேன். நீ அம்மா சொன்னதை நம்பினதெல்லாம் தப்பு இல்லக்கா. அதே நேரம் அவர் சொன்னதையும் கொஞ்சம் நம்பி இருந்திருக்கலாம். தப்பு தான் மலரு. இப்ப நான் எப்படி அவர்கிட்ட பேசுவேன்? சார் என்னமோ சொன்னார்ல. அக்கா நீ ஏன் நேத்தே இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லல? நேத்து அழுதுகிட்டே அப்படியே தூங்கிட்டேன். காலையில நான் எந்திரிச்சு வர்றதுக்குள்ள நீ வேலைக்கு போயிட்ட. அப்ப அவர் கொண்டு வந்து கொடுத்த பெட்டியை திறந்து பாத்தியா? இல்ல, அந்த பெட்டியை ஒருத்தவங்க கொண்டு வந்து வச்சாங்க. வச்சுட்டு தகவல் சொன்னதுமே நான் வெற்றியை தேடி ஓடிட்டேன். அப்படின்னா போய் அந்த பெட்டியை திறந்து பாரு. அதுல என் பொருள் தான் இருக்குன்னாரு. நீ பாரு, பார்த்துட்டு சொல்லு. மலர், அந்த பெட்டிக்குள்ள இது இருந்தது. என்னது இது? நகைப்பெட்டி மாதிரி இருக்கு. எப்படி? என்னக்கா எழுதி இருக்காரு? அன்புள்ள மதி, நீ இந்த லெட்டரை படிக்கும்போது நான் இந்த ஊர்லயே இருக்க மாட்டேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அப்படிங்கிறது உண்மைன்னா நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தான் நீ இந்த லெட்டரையே எடுத்திருப்ப. நான் உன்னோட பொருள் எல்லாம் ஒரு பெட்டியில போட்டு ஒருத்தர்கிட்ட கொடுத்து விட்டேன். நான் கொடுத்தேன்னு தெரிஞ்சு அதை நீ உடனே திறந்து பார்த்திருந்தேனா உடனே என்ன நீ பார்த்திருந்திருக்கலாம். நான் உனக்காக ரயில்வே ஸ்டேஷன்ல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். ஆனா நீ வரவே இல்லை. எனக்கு தெரியும் வளர்மதி, நீ உடனே அதை திறந்து பார்க்க மாட்டேன்னு. அந்த பெட்டியை கொண்டு வந்து வச்ச பையன் நான் ஊருக்கு கிளம்பிட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கூட நீ கொஞ்சம் கூட யோசிக்காம ஸ்டேஷனுக்கு தான் போயிருந்திருப்ப என்ன தேடி. இல்லாட்டி அழுதுகிட்டே வீட்டுல உட்கார்ந்து இருந்திருப்பியே தவிர அந்த பெட்டியை திறந்து பார்க்கணும்னு உனக்கு தோணி இருக்காது. என்ன திறந்து பார்த்திருந்தா தான் உடனே எனக்கு ஃபோன் பண்ணி இருந்திருப்பியே. ஃபோன் நம்பரை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஃபோன் பண்ணியிருப்பியேன்னு கேட்டா எப்படின்னு பாக்குறியா? இந்த லெட்டரோட கடைசியில ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பர் உனக்கு மட்டும். உனக்கு என் மேல எப்ப நம்பிக்கை வருதோ அப்ப நீ என் கூட பேசுறதுக்கு மட்டும். நீ எப்பவுமே எதையுமே யோசிச்சு கொஞ்சம் கூட செயல்பட மாட்டேங்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஆதாரம் வளர்மதி. அந்த பெட்டியை ஒருத்தன் கொண்டு வந்து வச்சிருக்கான் நான் கொடுத்தேன்னு சொல்லி. அப்போ உனக்கு கொஞ்சமாவது சந்தேகம் வந்திருக்கணும். வந்திருந்து நான் தான் அதை கொடுத்தேனான்னு செக் பண்றதுக்காகவாது நீ எனக்கு கால் பண்ணி இருந்திருக்கணும். ஏன்னா நான் அப்பெல்லாம் போன் ஆன்ல தான் வச்சிருந்தேன். நீ கால் பண்ணுவேன்னு ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா உங்ககிட்ட இருந்து கால் வரவே இல்லை. வராதுன்னு எனக்கு தெரியும். சரி, அந்த பெட்டி மேல உனக்கு எந்த சந்தேகமும் வரல. நான் தான் கொடுத்தேன்னு நம்புறேன். அப்போவாவது அந்த பெட்டியை நீ திறந்து பார்த்திருந்திருக்கலாம். திறந்து பார்த்திருந்தேன்னா இந்த லெட்டர் அப்பவே உன் கைக்கு கிடைச்சிருந்திருக்கும். இந்த போன் நம்பரையும் வச்சு நீ எனக்கு போன் பண்ணி இருந்திருக்கலாம். நான் நேற்று கடைசி ட்ரெயின்ல தான் ஊருக்கு கிளம்பினேன். நீ வருவேன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன் வளர்மதி. அவநம்பிக்கையோட தான். என்ன நீ வரமாட்டேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நான் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு முடிவுக்கு வந்தப்ப நான் பார்த்த முதல் பொண்ணும் நீதான். என் வாழ்க்கையோட கடைசி வரைக்கும் கூடவே வருவேன்னு நம்பிக்கிட்டு இருந்த ஒரே பொண்ணும் நீதான். உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் நான் வேற எந்த எண்ணத்தோடையும் திரும்பி கூட பார்த்தது இல்லை வளர்மதி. அத நான் உங்ககிட்ட எத்தனை தடவை தான் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சரி பரவாயில்ல. உனக்கு எப்ப அது புரியுதோ, உனக்கு எப்ப என் மேல நம்பிக்கை வருதோ அப்ப நீ இந்த நம்பருக்கு கால் பண்ணு. இதுக்கு மேல இன்னும் என்ன சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. நானும் சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீயும் கேட்டதையே கேட்டுக்கிட்டு இருக்க. ஆனாலும் உனக்கு என் மேல நம்பிக்கை வந்த மாதிரி தெரியல. சரி பரவாயில்ல, இருக்கட்டும். இந்த பெட்டியில நீ ரொம்ப நாள் ஆசைப்பட்டு கேட்டுக்கிட்டே இருந்தீல ஒரு நெக்லஸ், அதை வாங்கி வச்சிருக்கேன். அது கூடவே என்னோட பேங்க் அக்கௌண்ட் செக் புக்கையும் வச்சிருக்கேன். அதுல சைனும் போட்டு வச்சிருக்கேன். உனக்கு எப்போவாவது பணம் தேவைப்பட்டா நீ அதை எடுத்துக்கோ. அதையும் தாண்டி உனக்கு என் மேல நம்பிக்கையும் காதலும் வந்தா இந்த நம்பருக்கு கால் பண்ணு. வேற ஒன்றும் பெருசா சொல்றதுக்கு இல்ல. பை. பாத்தியா மலரு, அவர் சொன்ன மாதிரி நீ எந்த விஷயத்தையும் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஆதாரம்க்கா. யாரோ ஒருத்தவங்க ஒரு பெட்டியை கொண்டு வந்து வச்சிருக்காங்க அவர் பேரை சொல்லி. அப்படிங்கிறப்ப நீ உடனே அவருக்கு கால் பண்ணி நீங்க அனுப்புனீங்களான்னு கேட்டிருந்திருக்கலாம்ல. ஒரு போலீஸ்காரன் பொண்டாட்டியா இருந்து நீ முதல்ல அதைத்தான் செஞ்சிருந்திருக்கணும். இல்ல அந்த மாதிரி எல்லாம் சந்தேகம் இல்ல, அவர் தான் அனுப்பியிருக்காருன்னு உனக்கு உறுதியா தெரிஞ்சதுன்னா நீ அதை உடனே திறந்தாவது பார்த்திருந்திருக்கணும். அதை விட்டுட்டு அவர் ஊருக்கு கிளம்பிட்டாருன்னு ஒருத்தர் வந்து சொல்றாரு, உடனே நீ அதைத்தான் நம்பியிருக்க. சரி நம்பினதான் நம்பினையே, அப்ப நீ நேரம் எங்க போயிருந்திருக்கணும்? போலீஸ் ஸ்டேஷனுக்கா போவ? அங்க இருந்துதான் அவர் கிளம்பிட்டாருன்னு தெரியுதுல்ல. பெரிய இவ அவர் வண்டி அப்படி பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஓடுவியாக்கும். பிடி உஷான்னு நடப்பு. அவர் பஸ்ல போறாரா, ரயில்ல போறாரா, இல்ல எதுல போறாருன்னு எதுவுமே தெரியாது. அவர் ஊருக்கு கிளம்பிட்டாருன்னு சொன்ன உடனே தலை தெறிக்க ஓடி இருக்க. எனக்கு அவர் மேல அவ்வளவு பாசம் இருக்கு பாரு. இதுக்கு பேருதான் கண்மூடித்தனமான நம்பிக்கை. யாரு என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்புறது. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் நீ யோசிச்சிருக்கலாம்ல. இப்ப வெற்றி சார் அதைத்தான் லெட்டர்ல எழுதியிருக்காரு.
எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ அவரோட காதலுக்கும் தகுதியானவ இல்ல, அவரோட பொண்டாட்டியா இருக்கிறதுக்கும் தகுதியானவ இல்லைன்னு தோணுது. என்ன மலர் இப்படி சொல்ற? அதைத்தான்க்கா நீ நிரூபிச்சு காட்டியிருக்க. இப்ப நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரியுதா இல்லையா? அவரும் அதைத்தான் லெட்டர்ல எழுதியிருக்காரு. சரி, ஸ்டேஷனுக்கு தான் போனதாவது போனியே, அங்க அவர் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது வீட்டுக்கு வந்து அந்த பெட்டியை திறந்து பார்த்திருந்திருக்கலாம்ல. பாரு, அவர் உனக்காக ட்ரெயின் ஏற கடைசி நிமிஷம் வரைக்கும் காத்திருந்திருக்கேன்னு சொல்றாரு. நான் என்னதான் செய்யறதுன்னே எனக்கு தெரியல. சரி, எதுக்கு எடுத்தாலும் அழுகாத. இப்ப அந்த நம்பர் இருக்குல்ல, அதுக்காவது போன் போட்டு பாரு. நேற்று ஸ்டேஷன்ல இருந்து வந்த உடனே நீ பெட்டி திறந்து பார்த்திருந்தேனா, இந்த நம்பரை பார்த்து உடனே நீ கால் பண்ணி இருந்திருக்கலாம். அவரை ஊருக்கு போக விடாம செஞ்சிருந்திருக்கலாம்ல. ரிங் போகுதாக்கா? போகுது. பேசு, அவர்கிட்ட இப்பயாவது ஒழுங்கா பேசு. ஹலோ மதி. வெற்றி வெற்றி, எதுக்கு வெற்றி என்னை விட்டுட்டு போனீங்க? அதான் லெட்டர் படிச்சிருப்பேன் வளர்மதி, அதுலதான் தெளிவா சொல்லி இருந்திருப்பேன். வெற்றி சாரி வெற்றி, உங்களை தேடி நான் ஸ்டேஷனுக்கு ஓடுனேன். அங்க எப்போ ஒரு சார் இருப்பார்ல, அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது அம்மா சொன்ன அந்த பொண்ணு வந்துச்சு. அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம்லாம் ஆயிடுச்சான் வெற்றி. நான் உங்களை அனாவசியமா சந்தேகப்பட்டு தப்பா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க வெற்றி. வெற்றி என்ன மன்னிச்சிருங்க வெற்றி. வெற்றி. ஏன் வளர்மதி? வெற்றி. அப்ப அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னா? இல்ல, அதான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருச்சான். என் கல்யாணம் ஆன பொண்ணு கூடனா நான் தப்பான தொடர்பு வச்சிருக்க மாட்டேன்னு அவள நம்பிக்கையா? வளர்மதி, நான் உனக்கு என் மேல நம்பிக்கையும் காதலும் வந்தா மட்டும்தான் இந்த நம்பருக்கு கால் பண்ண சொன்னேன். அதனாலதான் வெற்றி கால் பண்ணேன். இல்ல, உனக்கு அந்த பொண்ணு மேலதான் நம்பிக்கை வந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு இப்ப கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சதுனால அந்த பொண்ணு கூட நான் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு நம்பிதான் நீ இப்ப எனக்கு கால் பண்ணிருக்க. நீ போன வை. மலர் போனை கட் பண்ணிட்டாரு. உன்னை திருத்தவே முடியாது. போ, நீ என்ன வேணாலும் பண்ணு. என்கிட்ட எல்லாம் நம்ம இதை பத்தி பேசாத. இந்த அப்படி உன் நகைய. நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? அவரும் கோச்சிட்டு கட் பண்ணிட்டாரு, இவளும் கோச்சுக்கிட்டு எஞ்சி போறா. வெங்காயமும் தக்காளியும் நல்லா விலை குறைஞ்சிருக்கு பாத்தியா நாச்சியாரு? ஆமாக்கா. ஆமா, கடையில சீனி கிழங்கெல்லாம் வந்துருச்சா? இந்த மாசி சிவராத்திரி வந்தாலே சீனி கிழங்கு வந்துருமே. ஆமா, இருந்தது. நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் அவச்சு கொண்டு வரேன். என்ன ஏக்கா, இந்த தடவை ஊருக்கு போறோமா? ஆமா, போகணும்ல. போன தடவை சொரிமுத்து கூட போயிட்டோம். இந்த தடவை அவன் வேன் அமர்த்துறானா என்னன்னு தெரியல. போன தடவையே முறுக்கிட்டு போனான். இனிமே உங்களுக்கு எல்லாம் வேன் அமர்த்தி கூட்டிட்டு போறானா என்னன்னு பாருங்க அப்படின்னு. என்ன பண்றானோ தெரியல. அவன் வரலைன்னா வேற யாராவது வேன் அமர்த்துறாங்களா என்னன்னு கேப்பமா? பஸ்ல போறதுல நம்மளால முடியாதியா அந்த கூட்டத்துக்குள்ள. ஏய் செரிமுத்து, உனக்கு 100 ஆயிசப்பா. வேண்டாம், அம்பிட்டெல்லாம் வேண்டாம். சரி, ஒரு 75 தாங்க போதும், நிறுத்துங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஊருக்கு வரையலா வேன் அமர்த்தி இருக்கு. போன தடவை என்னமோ சொன்னேன். என் கரகம், உங்களை விட்டுட்டு என்னையாலையும் போக முடியல, என்னைய விட்டுட்டு உங்களாலையும் இருக்க முடியல. இவர் பெரிய இவர் இல்லாம எங்களால இருக்க முடியல. சரிக்கா, வளன்னு பேசாதீங்க. ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வேணமத்தி இருக்கு, வாரீங்களா என்ன? எம்பிட்டு போயிட்டு வர்றதுக்கு 250 ரூபா. இந்த இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போயிட்டு வர்றதுக்கு 250 ரூபாவா? கேட்க வந்தது என் தப்பத்தே. சரிமுத்து நில்லு. ஏக்கா, என்னக்கா வேணும் நமக்குன்னு அவ்வளவு ஆகும்லக்கா. அதனால 250 ரூபா ரொம்ப அதிகம் சரிமுத்து. ஆமா, இதுவே நாங்க பஸ்ல போனோம்னா ஓசி. ஆமா, ஓசி ஸ்ரீவில்லிபுத்தூர் வரைக்கும் இன்னும் உங்களுக்கு ஓசியாவே விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓசி பஸ்ல எல்லாம் முக்காவாசி பஸ் நிப்பாட்டிட்டாங்க. இப்ப எல்லாம் ஒன்னொன்னுதான் வருது போகுது. நீங்க அதுலதான் போகணும்னு நினைச்சேன்னா அடுத்த சிவராத்திரிக்கிட்டே ஊருக்கு போய் சேர முடியும். அப்படியா? என்ன அப்படியா? ஊர் உலக விஷயம் ஒன்னும் தெரியறது இல்ல. வாய் மட்டும் 8 ஊருக்கு நீளும். அதுவும் என்கிட்ட மட்டும்தான். உன் மேல ஒரு தனி பாசமியா? இப்பதே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒண்ணும் இல்ல இன்னைக்கு எல்லாம் சொல்றதே. நீ இல்லாம இருக்க முடியுமா சரிமுத்து? ஆமா ஆமா. ஏன் சரிமுத்து, ஒரு 50 ரூபாய் குறைச்சிக்கிட்டு 200 ரூபாயாவது போடக்கூடாதா? ஏக்கா, கட்டுப்படி ஆகாதுக்கா. பெரிய பஸ். நீங்க நார்மலா பஸ்ல போனீங்கன்னா கூட்டத்துல தொங்கிக்கிட்டே போகணும்க்கா. நிக்கிறதுக்கு கூட இடம் இருக்காது. ஆனா நான் அப்படியா? உங்களை பெரிய பஸ் அமர்த்தி ஜம்முன்னு நல்லா பாட்டு போட்டுக்கிட்டே கூட்டிட்டு போவேன்க்கா. நீங்க பாத்ரூம் போகணும் பைய, டீ குடிக்கணும் பைய, இந்த வடக்கடை வருது வடை சாப்பிடணும் பைய. அப்ப எல்லாம் நான் நினைச்ச இடத்துல எல்லாம் நிப்பாட்டுவேன்லக்கா. அந்த பஸ்ஸுக்காரன் அப்படி நிப்பாட்டுவானா? அதுக்கிட்ட 250 ரூபாயா? பிறகு இந்த ஒரு நாள் போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நெஞ்ச மூட்டையவா கொண்டு வருவீங்க? இதுல அந்த அம்மா பாய் தலகாணி பெட்ஷீட் எல்லாம் கொண்டாடுவாங்க. பஸ்ஸுக்கு நடுவுல விரிச்சு படுப்பாங்க. அந்த பஸ்ல அப்படியெல்லாம் முடியுமா?
இந்த லட்சணத்துல பஸ் கிளம்பி விருதுநகர் பாதி வரைக்கும் போயிருப்போம். அப்பத்தே நான் கேஸ் ஆஃப் பண்ணல, வீட்டை பூட்டல, காத்தாடி அமத்தனா தெரியல, லைட் அமத்தனா தெரியலன்ட்டு மறுபடியும் வண்டியை ஊருக்கு கூட சொல்லுவீங்க. இதெல்லாம் அந்த பஸ்ஸுக்காரன்ட்ட செய்ய முடியுமா? என்ன சரிமுத்து, என்ன நொன்ன சரிமுத்து, உள்ளதை தானே சொல்றேன். சரி, இதை எல்லாத்தையும் சமாளிச்சு ஒரு வழியா ஊருக்கு கிளம்பி விருதுநகர் தாண்டி போய்கிட்டு இருப்போம். பாத்ரூம் வருது நிப்பாட்டும் பைய, சரின்னு நானும் நிப்பாட்டுவேன். இறங்கி போறீங்களே, போனவங்க கரெக்டா பஸ்ல வந்து ஏறி உட்காருவீங்களா? ஒன்னொன்னு ஒவ்வொரு இடத்துக்கு பிராக்கு பார்க்க போயிடுறது. அவங்கள எல்லாரும் சேர்த்து திரும்ப வண்டியில ஏத்தி ஊருக்கு கொண்டு போய் சேர்த்து சாமியை கும்பிட வச்சு திரும்ப நம்ம ஊருக்கு கொண்டு வந்து இறக்கி விடுற வரைக்கும் ஷப்பா, நான் செத்து பொழைச்சிருவேன். அதுக்கே அந்த 250 ரூபா பத்தாதுக்கா. அதுவும் இல்லாம இந்த காசை நானா வச்சுக்கிட போறேன், என் வீட்டுக்கு கொண்டு போக போறேன். அந்த பஸ் கம்பெனிக்காரனுக்கு தானே கொடுக்க போறேன். எனக்கெல்லாம் 5 பைசா மிஞ்சாது. ரொம்ப வேதனைப்பட்டிருப்பான் போல. உங்க கூட சேர்ந்தா அது மட்டும் தானக்கா பட வேண்டியதா இருக்கு. சரியா சரியா, ரொம்ப வருத்தப்படாத. எங்க வீட்டுல 4 டிக்கெட் சேர்த்துக்கோ. இந்த நாச்சியாரு உங்க வீட்டுல எத்தனை? எங்க வீட்டுல 3. அப்புறம் மயிலு வீட்டுல கேட்கணுமே. மயிலு வரால என்னமோ தெரியல, வர முடியாதுன்னு நினைக்கிறேன். அவளுக்கு வளகாப்பு வேற பண்ணுவாங்க. அவங்க அம்மா வேற ஊர்ல இருந்து வர்றேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஐயா, நீ எங்க பேர மட்டும் எழுதிக்கோ, மயிலு வீட்டுல அங்க போய் கேட்டுக்கோ. என்ன ஆட்டும்க்கா, ரூபாய் இப்ப தரையெல்லாம் எப்படி? அப்புறம் தாரம் அதானே, நீங்க என்னைக்கு உடனே கொடுத்தீங்க? சரி, பேர் எழுதிக்கிறேன், பாறேன். வா வா வா. இந்த மகா சிவராத்திரி வந்தாலே அந்த மாசம் பூரா நமக்கு சிவராத்திரி தான். ரொம்ப சலிச்சுக்கிறான் பயவுள்ள. நீ படுத்துற பாடு அப்படி அவனை. அப்புறம் நாச்சியாரு, ஒரு நல்ல மாப்பிள்ளை பையன் இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருந்தேல, பையன் எங்க வேலை பார்க்கற? அப்படி திருச்சிக்கா? மாப்பிள்ளை கவர்மெண்ட் உத்தியோகமா? ஆமா, பூர்வீகம் நம்ம ஊர்தே. கவர்மெண்ட் வேலை அங்க போஸ்டிங் போட்டதுனால இப்ப அங்க இருக்காங்க. அப்படியா? நல்ல குடும்பமா? சொந்த வீடெல்லாம் இருக்கா?